நாங்க மேல இங்க ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வரதே நாங்க வந்து நானே தம்பி 2 பேர் கை பிடிச்சு அவங்க நடக்கவே முடியல. ஆஃப்டர் கீமோ உங்களுக்கு இந்த மோஷன் போறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் டாக்டர் பார்க்கும்போது கூட ரொம்ப பேசவே முடியல. அவங்களால சேர்லயே உட்கார முடியாம தான் இருந்தாங்க அவங்க. இப்போ வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமே நல்லாவே எங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. லைக் அவங்க வந்து ஆக்டிவா அவங்களே எழுந்து நடமாடுறது, கால் ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருந்தது. நாங்க இங்க கூட்டுற முடியாது. அந்த ஸ்வெல்லிங்னஸ்லாம் இப்போ நல்லா மச் பெட்டர். அவங்களே சொன்னாங்க என்ன கூட்டிட்டு போ, மறுபடியும் நான் அந்த டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போக சொன்னாங்க. சரின்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ரியலி கிரேட் ரிலீஃப் ஃபார் த ஃபேமிலி. பேஷண்ட் பேர் இந்துமதி. நாங்கள் ஏற்கனவே 45 டேஸ்க்கு முன்னாடி வந்திருந்தோம். ஸோ அப்போ அவங்களுக்கு சர்ஜரி சொல்லியிருந்ததுனால எங்களுக்கு சர்ஜரி வேண்டாம் சொல்லிட்டு இங்கே வந்திருந்தோம். மெடிசன் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பெருசாக ஹோப்புன்னு சொல்கிற மாதிரி இல்லை. பட் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் பெயின் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக தான் வந்திருந்தோம். அப்புறமா இப்போ அந்த 45 டேஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லாவே சேஞ்சஸ் இருக்கு அவங்ககிட்ட. லைக் அவங்களால ஃபுட்டு வந்து இப்போ கொஞ்சம் நார்மலாக டயட்டே எடுத்துக்காமல் இருப்பாங்க, வெறும் லிக்விட் டயட் தான் சாப்பிடுவோம். இப்போ நார்மலாகவே அவங்க டயட்டெல்லாம் எடுத்துக்கிறாங்க. கொஞ்சம் ஆக்டிவாகவும் இருக்காங்க. லைக் அவங்க வந்து அந்த பெயினும் கொஞ்சம் சட்டிலாக இருக்கும் அவங்களுக்கு. நடமாடுறாங்க. கீமோலாம் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப பெட்டனாகவே இருந்தாங்க கொஞ்ச நாள். பட் இப்போ அப்படிலாம் இல்லை, நடமாடுறாங்க. ஃபுட்டும் நார்மலாக இவங்க கொடுத்த டயட் எல்லாமே நாங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 45 டேஸ் முன்னாடி வந்தோம். வரையில வந்து அவங்க நாங்கள் மேல இங்க ஃப்ளோருக்கு கூட்டிட்டு வரதே நாங்க வந்து நானே தம்பி 2 பேர் கை பிடிச்சு அவங்க நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேல கூட்டிட்டு வந்தோம். அப்புறம் டாக்டர் பார்க்கும்போது கூட ரொம்ப பேசவே முடியல. அவங்களால சேர்லயே உட்கார முடியாம தான் இருந்தாங்க அவங்க. பட் மெடிசன் வாங்கிட்டு அந்த மெடிசன் அவங்க மெயின் ஃபுட்டு தான் அவங்க கொடுத்த ஃபுட் டயட்டை ஃபுல்லாக ஃபாலோ பண்றோம். கூடவே அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ வந்து அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு 30 டேஸ்க்கு அப்புறமே நல்லாவே எங்களுக்கு சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சது. லைக் அவங்க வந்து ஆக்டிவா அவங்களே எழுந்து நடமாடுறது, அவங்களே பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிடுறது, தானா எழுந்து குளிச்சு எப்படி அவங்க பழசா இருப்பாங்களோ அதே மாதிரி அந்த முகத்துலயும் அந்த ரொம்ப அந்த ஒரு மாதிரி ரத்த சோகை இருந்த மாதிரி இருப்பாங்க. இப்ப அதெல்லாம் இல்லை, அவங்க நல்லா ஆக்டிவா இருக்காங்க. கால் ரொம்ப ஸ்வெல்லிங்கா இருந்தது. நாங்க இங்க கூட்டுற முடியாது. அந்த ஸ்வெல்லிங்னஸ்லாம் இப்போ நல்லா குறைஞ்சிருச்சு. நெயில்ஸ் எல்லாம் ரொம்ப பிளாக்கா இருந்தது அவங்களுக்கு அந்த கீமோலாம் பண்ணி. அதெல்லாம் இல்லை இப்போ. அவங்களே சொல்றாங்க நான் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன், எனக்கு பசிக்குது, சாப்பாடு கூட. அதே மாதிரி ஆஃப்டர் கீமோ உங்களுக்கு இந்த மோஷன் போறதெல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. இப்போ அதெல்லாம் இல்லை, அவங்க நார்மலா ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுறாங்க. ஃப்ரூட்ஸும் வந்து முன்ன வந்து ஜூஸ் மட்டும் தான் குடிக்க முடியும் அவங்களால, லிக்விட் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, அவங்களே ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி மென்னு சாப்பிடுறாங்க. மச் பெட்டர். அவங்களே சொன்னாங்க என்ன கூட்டிட்டு போ, மறுபடியும் நான் அந்த டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போக சொன்னாங்க. சரின்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ரியலி கிரேட் ரிலீஃப் ஃபார் த ஃபேமிலி. அவங்களே தான் பாத்துக்கிறாங்க. நாங்க கூட இருக்கோம், அவ்வளவுதான். சம்டைம் அந்த ஃபீட் கீழே ஒரு நம்னஸ் தெரியுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதனால விழுந்துட போறாங்கன்னு ஒரு பயம் மட்டும் தான் எங்களுக்கு. மற்றபடி அவங்களே நார்மலா எழுந்துக்கிறது, அவங்களுக்கு குளிச்சுக்கிறது, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றது. எஸ்பெஷலி அவங்க வந்து நிறைய எழுதுவாங்க உட்காந்து. அதெல்லாம் இப்ப பேனா பிடிச்சி பழையபடி எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுவே எங்களுக்கு வந்து ஒரு அவங்களுக்கும் அது பெரிய ரிலீஃபா இருக்கு. எங்களுக்கும் அவங்களை அந்த மாதிரி பாக்குறது ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு. எதுவுமே கிடையாது சார், நான் எதுவுமே பண்றது இல்லை. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து பாலியேட்டிவ்ல நாங்க வந்து மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். லைக் பெயின் ரொம்ப சிவியரா வரும்போது பாலியேட்டிவ் மெடிசன் இவங்களே சொன்னாங்க, எங்களுக்கு டாக்டரே புனர்ஜென்மம் டாக்டரே வந்து எடுத்துக்க சொன்னாங்க. அந்த பெயின் கில்லர்ஸ் ஆகட்டும், உங்களுக்கு என்ன ரெகுலர் பிபி சுகர் டேப்லெட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இதுக்கும் அதுக்கும் எதுவுமே ஸ்டாப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பாலியேட்டிவ்க்கு ஒரு பெயின் கில்லர்ஸ் இருக்கு, சில ரொம்ப பெயின் வந்தா போடுற அந்த பெயின் கில்லர்ஸ் எடுத்துக்கிறாங்க. மற்றபடி எந்த இதுவுமே சாப்பிடுறது இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.